பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் அவர்கள், கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், இன்றைக்கு தலைமை அவர்கள். இவர்கள் தான் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரான. மற்றவரே எடப்பாடி பழனிசாமி ஓட்டு முதலமைச்சர் வாங்கினால அவர் உட்பட, நான் உட்பட நாமினேட் முதலமைச்சர் ஒத்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பற்றி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். அவருக்கு அவர் கூட இருக்கிறது யாரு? உதயன் அவர்கள். அதை வந்து நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்றத நான் சொல்ல முடியாது. ராமநாதபுரம் எலெக்ஷன்ல நான் அப்படி நடத்திட்டு இருந்தேன். தலைவர் சொன்ன சட்ட விதியை இவர்கள் காற்றிலே பறக்க விட்டார்கள். அம்மா அவர்கள் கொடுத்த நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியை பறித்துக் கொண்டார்கள் பழனிசாமி. இந்த சூழ்நிலையில் தொண்டர்களின் உரிமை, பொதுச் செயலாளரை யார் தேர்ந்தெடுக்கிறார்னா தொண்டர், அடிப்படை தொண்டர்கள், ஒன்றரை தொண்டர்கள் தான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது கழக விதியாக தலைவர் அவர்கள் ஒதுக்கி தந்தார். எல்லாரும் தெரியும். அதை நீக்கிட்டு தன்னைத்தானே பொதுச்செயலாளர் மனு நோட சொல்லிட்டாரு. அதாவது சட்ட விதியில தலைவரை கைப்பட எழுதியிருக்காரு. எந்தெந்த சட்ட விதியை நீ மாத்திக்கலாம், திருத்தம் கொண்டாரு. ஆனால் பொதுச் செயலாளரை தேர்வு செய்த உரிமையை தொண்டர்களுக்கு தான் இருக்க வேண்டும். தேர்தல் மூலமாக தான் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாதுன்னு தலைவர் எழுதி வச்சிருக்காரு. அதை திருத்தி ரத்து செஞ்சுட்டு தேர்தலில் பொதுச் செயலாளர் போட்டியிடுவது 10 மாவட்ட செயலர் வந்து முன்மொழின்னு, 10 மாவட்ட செயலர் வழிமொழின்னு 5 வருடம் தமிழ் நிர்வாகிகள் இருந்து திருத்தம் கொண்டார். யாரு? பழனிசாமி. யார் கொடுத்து விட்டாதாரம் விலாசாமி ஜெமிதாரர் ராஜாங்க அந்த பதவி வர முடியும். மாவட்ட செயலாளர்கள் காசு வாங்காம போடுவாங்க, போட்டு முன்மொழி வாங்க முடியாது. இதை எதிர்த்துத்தான் தொண்டர்களின் உரிமையை பறித்துக் கொண்ட பழனிசாமி எதிர்த்து தான் நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். அந்த குழு சார்பாக இன்னைக்கு ராமநாதத்தில் நிறுத்திட்டாங்க. இந்த உதயகுமார் என்ன 6 பன்னீர்செல்வம் கொடுத்துருக்காங்க தேர்தல் நிற்கிறது. அந்த 6 பன்னீர்செல்வம் இன்சியல் எனக்கு இருக்க மாதிரி எங்க அப்பா ஓட்டக்கார தேர்தல் ஓ பன்னீர்செல்வமா 6 பன்னீர்செல்வம் கூட்டுறாங்க. தேவர் அப்படின்னு ஏதோ கூட்டு வந்து தோக்க வைக்கிறதுக்கு அங்கேயே உட்காந்து கிடச்சான் பாவம் மனுஷன். முடியல. பாவம் ரெட்டையில் ஒருத்தர் நிப்பார் வச்சாங்க, அவராலையும் முடியல. என்ன நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட போட்டியிட்ட அனைத்து இடங்களிலுமே போச்சு, முடிஞ்சிருக்காங்க. நீங்க இப்போதே அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசுற மாதிரி பேச ஏதாவது ஒரு மரியாதை பேசிருக்கா? அண்ணா திமுக நல்ல வேலை வாங்கி கொடுத்து சொன்னாங்க. அம்மா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சிவி சந்திரன், உதயகுமார், சீனிவாசன் என்ன பேசுறது எதாவது பேசிருக்காங்க. இவங்க நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? மறுபடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓட்டு போடுவாங்களா? நடக்காது. இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அடையிறாரு பழனிசாமி. கிறுக்கு பிடிச்சிட்டு பேய் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே பார்த்து என்ன தேவையாது போய் விஜய கடவு கட்ட தண்ணி ஐயாதேவி போயா இந்த சூழ்நிலையிலே ஓடிக்கிட்டு வண்டியா கிளம்பி என்னை தோக்க வைப்ப 7 இடங்களை நாடாளுமன்றத்தை வந்து டெபாசிட்டுக்காரு என்னை ஏற்க உள்பட 14 இடங்களில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் கன்னியாகுமரியில் ஒரு சட்டமன்ற தேர்தல் 3 லட்சம் ஓட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். எவ்வளோ ஓட்டு வாங்கினது? 2 லட்சம் 5000 இருக்காங்க. இவ்வளவு கீழ்நிலைக்கு இந்த இயக்கத்தை உதயகுமார் வந்து கடப்பரை எடுத்து வர்றாரு, பழனிசாமி மம்பட்டி எடுத்து வர்றாரு. 2 பேரும் சேர்ந்து குடியிலிருந்து பொறிச்சிட்டாங்க. இதான் நடந்திருக்கு. இப்ப அப்ப இந்த இயக்கம் 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆலமரமாக, அண்ணன் சொன்ன போது ஆலமரமாக வந்து கொள்கைகளை, தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஆட்சியாக, கட்சியாக இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தில் நான் இன்றைக்கு இணைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு.
அம்மா இறந்தது போல அண்ணன் சொன்னா அம்மா இருந்ததுன்னா மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தேன். இன்றைக்கு நான் மகிழ்வோடு இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் திராவிட பாரம்பரியம் பரிணாம வளர்ச்சி, சமூக நீதியை காப்பாற்றுகின்ற இயக்கம், அனைவரையும் ஒரு தாய் மக்களாக பாவித்து வளர்த்த இயக்கம். நம்மளுக்குள் எந்த பாகுபாடும் இல்லை. இயக்கம் என்று சொன்னால் உணர்வுபூர்வமான இயக்கம். இந்த இயக்கத்தில் சாதாரண தொழிலாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை இன்னைக்கு தலைமை ஏற்படுத்தி 9 கோள்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இத்தனை 9 கோள்களையும் பவர்ஃபுல் கோள் என்ன? சூரியன். பவர்ஃபுல் கோள் என்ன? சூரியன். ஆக அந்த சூரியனை சின்னமாக பெற்றிருக்கின்ற நாம் நமக்கு எந்த காலத்திலும் தோல்வி இல்லை.